நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அது எந்த அட்டையில பார்க்க போறோம்னா தூதர் மைக்கேல் அவர்களோட அட்டையில இருந்து பார்க்க போறோம். ஸோ இது ஒரு கலெக்டிவ் ரீடிங், ஓகேவா? உங்களுக்காக எடுத்து வைக்கப்பட்ட கார்ட்ஸ் இங்க இருக்கு. இதுல இருந்து வரக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து சொல்றேன். யாருக்கு பொருந்ததோ எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க தவிர்த்துருங்க. ஓகே, எஸ். நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? சூப்பரா இருக்கீங்க. இப்ப நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு ஆணாவோ பெண்ணாவோ இருக்கலாம். பட் உங்க மனசுங்கிறது ஒரு அமைதி, காசு பணம் இது எல்லாத்த விட இந்த அமைதிங்கிறது எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அதே போல ஒரு ஆழ்கடல்ல ஒரு சப்தம் இருக்கும், சரியா? சில நேரங்கள்ல அது சப்தமே இல்லாம ரொம்ப நிசப்தமா கூட இருக்கும். அந்த நிசப்தத்துல ஒரு இசையை உணரக்கூடிய அளவுக்கு அமைதி வேணும், அந்த அளவுக்கு அமைதி வேணும்பா அப்படின்ற மாதிரி உங்களோட மனசு ஏங்கிட்டு இருக்கு. அதை கொடுக்க தான் நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இந்த அமைதிங்கிறது எங்க உருக்குலைஞ்சு போகுதுன்னா, வெளி வட்டாரம் சார்ந்து நீங்க எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் நடக்காத போது அந்த அமைதி கெட்டு போயிடுது. சோ உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கிற விஷயங்கள் என்னன்னா, உன்னால அந்த ஆழ்கடல் அளவுக்கு அமைதியா இருக்க முடியும், உங்க மனசால இருக்க முடியும். வெளியில என்ன வேணா இருந்துட்டு போகுது, நீங்க அமைதியா இருக்கணும்னா கண்டிப்பா இருக்க முடியும். சோ முயற்சித்து பாருங்க, கண்டிப்பா உங்களால உங்க மனசை அமைதியான நிலையில வச்சுக்க முடியும். இந்த அமைதி எதுக்கு தேவைப்படுதுன்னா, உங்களோட உடல் ஆரோக்கியம் சார்ந்து, பணம் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து வளம் பெறணும் அப்படின்னா மனசு முதல்ல அந்த அமைதி நிலைக்கு கொண்டு வந்தாலே பணம் சார்ந்த பிரச்சனைகள் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அமைதியான மனசுதான் ஒரு சிந்தனை திறன் வாய்ந்தது அதிகமா இருக்கும். உங்களோட சிந்தனை திறன் மேம்படணும்னா மனசு அமைதியா இருக்கும் போதுதான் இதெல்லாம் நிகழும், ஓகேவா? அதே போல இன்னொரு அட்டை என்ன தெரியுமா? நீங்க மனிதர்களை விட அதிகமா இந்த இயற்கையும் இறை சக்தியும் நேசிக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. இதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கு. மனுஷங்களோட எனக்கு இறை சக்தி இயற்கை அவ்வளோ பிடிச்சிருக்கு, அவ்வளோ காதலிக்கிறேன் அப்படின்ற நபர்களா இருப்பீங்க. ஸோ உங்களோட ஆற்றல் செம்மையா இருக்கு, முழுமையா நம்புறீங்கப்பா. இந்த பிரபஞ்சத்தையும் சரி உங்களோட இறை சக்தியும் சரி, அவ்வளோ ஒரு அம்மாவை எப்படி ஒரு குழந்தை நம்பும் அந்த மாதிரி நம்புறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட விருப்பங்கள் நிறைவேற நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மனமாற நம்புங்க, உங்களுக்கான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு எது வரணுமோ அது கண்டிப்பா வரும். உங்களோட நல்லதுக்காக சில விஷயங்கள் வரணும்னா கண்டிப்பா வரும். உங்களுக்கு தீமை தரக்கூடிய விஷயங்கள் வேண்டாம்னா வேண்டாம் தான். ஸோ நம்ம பிரபஞ்சம் அம்மா மாதிரி தான், சரியா? ஸோ பாத்துக்கோங்க. இன்னும் சில பேருக்கு சில பிடிவாதங்கள் இருக்கலாம். ஒரு பாதையே இல்லப்பா, ஒரு பாதையற்ற ஒரு பாதையில நான் போகணும், இதுக்கு வழியே இல்லை, இதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, இருந்தாலும் நான் போய் அது ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கலாம். இது எந்த துறை சார்ந்து வேணா இருக்கலாம், தொழில் சார்ந்து இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு முரணான விஷயம் சொல்லுவாங்க இல்லையா? 10 பேருக்கு ஒரு மாதிரி இருக்கும், இது ஒருத்தர் தனிச்சிருந்து செயல்படுறது. இதுதான் எனக்கு வேணும், இது எனக்கு பிடிச்சிருக்கு, இதை நான் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசைகள் இருக்கலாம் உங்க மனசுல. இதற்கு உங்களோட உள்ளுணர்வை நீங்க கேளுங்க, அது உங்களுக்கு வழிகாட்டும், ஓகேவா? பாதை இல்ல, ஒரு காட்டுக்கு போறதுக்கு வழியே இல்ல, அங்க போய் என்னோட வெற்றி கொடி கட்டணும்னா அதற்கான வழி வகை என்ன? நீங்க கொஞ்ச நேரம், நான் அதுக்கு தான் சொன்னேன், உங்க மனசு அமைதியை தான் ஆசைப்படுது, நீங்களும் அதை கொடுக்க தான் முயற்சி பண்றீங்க. சில நேரங்கள்ல அந்த வெளி சப்தத்துல கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுது, பட் அது நீங்க அப்பப்ப சரி பண்ணிடுறீங்க. ஸோ சூப்பர். பிரபஞ்சமும் அதை உங்களுக்கு சரியா வச்சுக்க நிறைய வாய்ப்புகள் தருது, சரியா? ஸோ பாதை கண்டுபிடிக்கணும், ஒரு வெற்றி கொடி கட்டணும்னா கண்டிப்பா கட்டலாம், ஓகேவா? பட் இந்த கார்டு படிக்கும்போது ரெசனேட் ஆகுற விஷயங்கள் என்ன தெரியுமா? சில பேர் பாதை பயணிக்கிறது, இப்போ ரோட்ல நடந்து போறதுக்கும் மலை மேல ஏறுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும். ரோட்ல பயணிக்கும் போது ஓரளவு சுலபமா பயணிச்சிட முடியல, ஓகே? இப்ப கிரிவலம் செய்யறாங்க அப்படின்னா அது அந்த மலையை சுத்துறது, ஓரளவு நம்ம சுத்தி முடிச்சிடலாம், நம்மளுக்கு பெருசா அந்த கஷ்டமும் கிடையாது. பட் நீங்க இத பாத்துட்டு இருக்கேன், நீங்க மலையவே ஏறணும்னு ஆசைப்படுறீங்க. ஸோ மலை ஏறுறதுங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம், சரியா? அந்த மலை மேல போய் ஒரு வெற்றி கொடி கட்டணும், நான் விரும்புற ஒரு விஷயத்தை அடையணும்ன்றது அது அதை விட கடினமான விஷயம். ஸோ உங்க மனசை அந்த அளவுக்கு நீங்க பக்குவப்படுத்தி வச்சுக்கோங்க. உங்க மனதின் வலிமை தான் உங்களை அந்த இடத்துக்கு போக வழிவகை செய்யும் அப்படிங்கறது போல உங்களோட கார்ட்ஸ் வந்திருக்கு, ஓகேவா? அதே நேரம் விடாமுயற்சி, ஒரு விஷயம் செய்யறீங்கன்னா கடைசி வரைக்கும் நின்று நிதானமா செய்யுங்க, எங்கேயுமே விட்டு கொடுத்துறாதீங்க. இது ஒரு கதையில கூட வரும் தெரியுமா, முகவரி கதைன்னு நினைக்கிறேன். எஸ், முகவரி திரைப்படத்துல ரகுவரன் சார் அஜித் கேத்தோட சொல்லுவாங்க இல்லையா, இந்த தங்க புதையல் எடுக்கிறதுன்னு நினைக்கிறாரு. அந்த படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால எனக்கு ஞாபகம் இல்லை. சோ ஒரு 10 அடி ஆழத்துல ஒரு தங்க புதையல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் குழி தோண்டுவாங்க. அதே பாக்குறவங்க போறவங்க வரவங்க எல்லாம் அவர் தோண்டிட்டே இருக்கும்போது ரொம்ப நெடுங்காலமா தோண்டிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்போ சில பேர் சில கேலிகள் சொல்லுவாங்க, சில விமர்சனங்கள் வைப்பாங்க. அப்ப அந்த தோண்டிட்டு இருக்க மனிதருக்கு ஒரு வெறுப்பு வந்துடும். ஒரு 8 அடி வரைக்கும் தோண்டி பார்த்துட்டு இங்க தங்கமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதே அவருக்கு அடுத்தது அந்த இன்னொரு மனிதர் இன்னொரு 2 அடி தோண்டுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த புதையல் கிடைச்சிரும். ஸோ உங்களை நோக்கி நிறைய விமர்சனங்கள் வரலாம், ஓகேவா? அதெல்லாம் ஒரு பக்கமா வச்சுட்டு
உங்களுக்கான நியாயமான விஷயங்கள், உங்களோட உள்ளுணர்வு சொல்லும் இல்லையா, நீ இதுக்கு ரொம்ப சரிப்பட்டு வர, இது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ற போது நீங்க கொஞ்சம் உங்களோட முயற்சியை அதிகமா போடுங்க, விடாமுயற்சியோட செயல்படுங்க. கண்டிப்பா உங்களுக்கான வெற்றி உங்களை வந்து அடையும். சரியா? ஸோ டோன்ட் கிவ் அப் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் உங்களை பார்த்து. சரியா? உங்களோட செயல்கள்ல என்ன செய்றீங்க? சில பேர் வந்து சொல்லுவாங்க ஆனா செய்ய மாட்டாங்க, இன்னும் சில பேர் சொல்லுவாங்க அதை செஞ்சிருவாங்க. அது போலதான் நீங்க என்ன சொல்றீங்க, என்ன செய்றீங்க, அது நீங்களே கொஞ்சம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது உங்களோட பிரபஞ்சம் இன்னொரு வாட்டி. ஓகேவா? அன்பை வெளிப்படுத்துறதுக்கு தயங்காத ஆள் யாருன்னா நீங்க தான். ஒரு அன்பு மனசுல இருக்கு அப்படின்னா அதை அழகா வெளிப்படுத்திடுவீங்க. ஸோ அதுல இருந்து ஒரு ஒளிச்சு வச்சுக்கிறது, மறைச்சு வச்சுக்கிறது, ஒரு கோவத்தையோ இல்ல ஒரு நம்மள என்ன அவங்க நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி இல்லாம உங்களோட அன்பு, அதே போல உங்களோட அந்த ஒரு மரியாதை, இதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் நீங்க. ஸோ அது ரொம்ப அழகா இருக்கு, அந்த பிரபஞ்சமே ரசிக்குது அப்படிங்கிறது போல இருக்கு. ஓகே, நீங்க செய்யற விஷயங்கள் வந்து சரியானதா இருக்கு. சரியா? ஸோ யார் மனத்தையும் புண்படுத்துற மாதிரி எல்லாம் கிடையாது. சில நேரங்கள் உங்களை நீங்க தனிச்சு வச்சுக்கிறீங்க. ஓகே, முதல்ல நம்ம அட்டை பார்த்தோம் இல்லையா, சில நேரங்கள் மனிதர்களிடம் இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது, மனிதர்களை குறைவா நேசிக்கிறது அப்படின்னா உங்களோட கடந்த காலங்கள்ல ஏதாவது மனிதர்கள் மேல ஒரு அதிருப்தி இருந்திருக்கலாம். நம்பி இருப்போம், அவங்க சரியா நம்ம நம்பிக்கைக்கு பாத்திரமான நபர்களா இல்லாம இருந்திருப்பாங்க. ஸோ ஏதாவது தேவையற்ற விஷயங்கள்ல செஞ்சிருப்பாங்க, அதனால நம்மளோட நம்பிக்கையை அவர்கள் இழந்திருப்பாங்க. அந்த மாதிரியான மனிதர்களிடமிருந்து நீங்க தள்ளி இருப்பது நல்லதுதான். ஓகேவா? அதே நேரம் அன்பு கொடுக்க வேண்டியவங்களுக்கு உங்களோட அன்பை பரிபூர்ணமா கொடுக்குறீங்க. ஸோ நீங்க நீங்களே குறைப்பட்டுக்க வேணாம். என்னடா எல்லா மனுஷங்க மாதிரியும் நான் இல்லை, நான் ஏதோ ஒரு மாதிரி தனிச்சு இருக்கேனோ, மற்றவங்க கூட்டத்துல கோய்ந்தா போடாம தனிமையில இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா நீங்க அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. நீங்க வர்த்தான பீஸ் தான் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட சொல்லுது. அதே நேரம் அன்பு, கனிவு, பண்பு எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. சரியா? எந்த ஒரு குறையும் இல்லை. விடாமுயற்சியோட ஏதாவது ஒரு விஷயத்த செய்றீங்கன்னா கண்டிப்பா செய்யுங்க. சில பேர் சில விமர்சனங்கள் வைப்பாங்க, வைக்கக்கூடிய விமர்சனங்கள் நியாயமானதா இருந்தா எடுத்துக்கோங்க, நியாயமற்றதா இருந்தா அதெல்லாம் ஒரு சைடு தள்ளி வச்சுட்டு உங்க வேலையை நீங்க பாருங்க அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம். ஓகேவா? யாருமே என்னை ஏமாத்த முடியாது, அப்படி ஒரு ஜோனுக்குள்ள நான் வந்துட்டேன் அப்படிங்கிறது உங்களோட கடைசி அட்டை. ஓகே, இது வரைக்கும் சிலர் உங்க கடந்த காலங்கள்ல நம்ம என்ன சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ஏமாற்றங்கள் இருந்திருக்கலாம். அது உறவு சார்ந்த ஏமாற்றமா இருந்திருக்கலாம், பொருள் சார்ந்து நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு ஏமாற்றம், பணம் கொடுத்து ஏமாத்திருப்பாங்க, இல்ல உங்களை உபயோகப்படுத்திக்கிறது. ஓகேவா? உங்களோட நேரத்தை காலத்தை பயன்படுத்திருக்கலாம். உங்களோட தேவைகள் அவங்களுக்கு தீர்ந்த பிறகு அப்படி ஒரு கருவேப்பிலை அப்படியே எடுத்து வைப்பாங்க, அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கலாம். ஸோ பிரபலம் சொல்ற விஷயம் இதுதான். இப்போ உங்க மனசு எப்படி இருக்குன்னா, யாரையுமே என்னை ஏமாத்த நான் அனுமதி கொடுக்கறது இல்லை. அதே நேரம் ஒரு அன்பு, ஒரு சிலர் மேல உங்களுக்கு ஒரு அன்பு வந்திருக்கும்ல, அந்த அன்புங்கிறது கூட ஒரு புனிதத்துவம் வாய்ந்ததா இருக்கு இந்த கார்டுல தொடும்போது. அது எப்படின்னா உங்களை அவங்க வந்து கண்டுபிடிச்சு கொடுக்கறது, நீங்க யாருன்றதே அவங்க உங்களுக்கு தெரிவிச்சிருப்பாங்க. இதுதான் நீ, இதுதான் உன்னோட குணம், தங்களை தாங்களே வெளிப்படுத்திக் கொள்வது. இப்ப சில பேர் வந்து குறைகளே சொல்லுவாங்க, இன்னும் சில பேர் வந்து உங்களோட நிறைகள் என்ன அப்படின்னா உங்களுக்கு அவங்க வந்து ஒரு கண்ணாடி வச்சு காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நண்பர்கள் இருப்பாங்க. ஸோ அது நண்பர்களா இருக்கலாம், உங்களோட கணவன் மனைவியா இருக்கலாம், காதலர்களா இருக்கலாம். அவங்க கிட்ட அந்த மாதிரி ஒரு புனிதமான ஆத்மான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ உங்களை படம் பிடிச்சு காட்டக்கூடிய, உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள், உங்ககிட்ட இருக்கிற திறமைகளை காட்டக்கூடிய ஒரு மனிதர்களை நீங்க பார்க்கக்கூடும். அப்படி இல்லைன்னா மிக விரைவில் அவங்க உங்க வாழ்க்கையில வருவாங்க. அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி உங்களுக்கு திருமணம் ஆயிருக்கலாம், நீங்க ஒரு காதலர்களா கூட இருக்கலாம், ஸோ நண்பர்கள் வட்டாரத்துல கூட இருக்கலாம். அந்த மாதிரியான நபர்களோட ஆலோசனை எடுத்துக்கோங்க. ஸோ உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னு கேளுங்க, அப்பப்ப செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மற்றபடி உங்களோட கார்ட்ஸ் எப்படி வந்திருக்குன்னா, இந்த பிரபஞ்சம் வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணுது. ஓகே, ஒரு பாராட்டு மலையை தெரிவிக்கிறது. அப்படி இருக்க உங்க ஆன்மாவை அமைதியா வச்சுக்க என்னென்ன பண்ணணுமோ அந்த மொத்த விஷயத்தையும் நீங்க பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, கண்டிப்பா அதை தக்க வச்சுக்கோங்க. ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம அழகா ஒரு மாதிரி போயிட்டே இருப்போம், சில நேரங்கள்ல ஒரு தடைகள் வரும். அதை நம்ம கொஞ்சம் சரி பண்ணிட்டு மறுபடியும் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்கணும். எதன் மூலியமாவும் ஒரு தடை ஏற்பட்டுச்சுன்னு அங்கேயே தங்கிடக்கூடாது, அது மட்டும்தான். ஓகேவா? ஸோ மற்றபடி நீங்க நினைக்கிற விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. ஓகேவா? எண்ணுவதெல்லாம் உயர்வு அப்படிங்கிறது போல உங்களோட எண்ணங்களை நீங்க சீர்தூக்கி பாருங்க. எண்ணங்களை சரி பண்ணிட்டீங்கன்னா செயல்கள் எல்லாமே சூப்பரா போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ எஸ், இந்த தினத்துல வந்து இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு பாராட்டு விழா தான் நடத்தியிருக்கு. அவ்வளோ ஒரு அற்புதமான காட்சி வந்திருக்கு. ஓகே, பணம் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து, வேலை சார்ந்து